ஓம் நம சிவாய. நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. யூடியூப்ல எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும்போது உங்க விரல்கள் ஏன் இந்த வீடியோவை கிளிக் செஞ்சதுன்னு தெரியுமா? இது உங்களுடைய தேர்வில்ல, அந்த திருவண்ணாமலை ஈசனின் அழைப்பு. ஆமாம், அண்ணாமலையார் உங்களை அழைக்கிறார். உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க அவர் முடிவு பண்ணிட்டார். அதனாலதான் இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள், சொல்ல முடியாத வலிகள், யார்கிட்டையும் பகிர முடியாத வேதனைகள், என் வாழ்க்கை எப்படியாவது மாறிடாதா அப்படிங்கிற ஏக்கம், இது எல்லாமே அந்த ஈசனுக்கு தெரியும். கவலைய விடுங்க, அண்ணாமலையார் உங்களை கைவிட மாட்டார். இந்த நிமிஷம் முதல் உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகுது. அதற்கான ரகசியத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன். வீடியோவை முழுமையா பாருங்க. ஈசனின் அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். உலகத்துல எத்தனையோ சிவத்தலங்கள் இருக்கு. ஆனா நினைக்க முத்தி தரும் தலம்னா அது திருவண்ணாமலை மட்டும்தான். கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் இருக்கும்போது ஈசன் மலையாக, நெருப்பு பிழம்பாக நின்ற இடம் இது. இந்த மலை வெறும் கல்லும் மண்ணும் அல்ல, இது சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனின் வடிவம். இங்கு வீசும் காற்றில் கூட சித்தர்களின் மூச்சுக்காற்று கலந்திருக்கிறது. ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் என எத்தனையோ மகான்கள் வாழ்ந்த பூமி இது. நீங்க எப்போவாவது திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்களா? அந்த 14 கிலோமீட்டர் சுற்றும்போது உங்களை அறியாமலேயே ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க. அதுக்கு காரணம் உங்களோடு சேர்ந்து எத்தனையோ சித்தர்களும் அரூபமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பல ஜென்ம கர்மாக்கள் அந்த மலையை சுற்றும் போதே எரிந்து சாம்பலாகிவிடும். இப்போ நீங்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கலாம். எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே அப்படின்னு நீங்க அழுத நாட்கள் ஏராளம். ஆனா ஈசன் உங்களுக்கு உணர்த்துவது ஒன்றுதான். இரும்பை நெருப்பில் வாட்டினால்தான் அது உறுதியான ஆயுதமாக மாறும். உங்களை அவர் நெருப்பான சோதனைகளில் வாட்டுவது உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை ஒரு வைரமாக மாற்றுவதற்காக. பணம் இல்லைன்னு கவலையா? சொந்த பந்தங்கள் உங்களை ஏமாத்திட்டாங்களா? நம்புனவங்க கைவிட்டுட்டாங்களா? எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆனா அந்த மலையப்பனின் கருணை மட்டும் எப்பவும் நிரந்தரம். அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்று ஒருமுறை முழுமனதோடு சொல்லி பாருங்கள். உங்களுக்கான பாதையை அவர் தானாகவே திறந்து விடுவார். எல்லாராலும் உடனே திருவண்ணாமலைக்கு நேர்ல போக முடியாது. அதனால வீட்ல இருந்தபடியே ஈசனின் அருளை பெற ஒரு சக்தி வாய்ந்த வழிய சொல்றேன். கவனமா கேட்டுக்கோங்க. தினமும் மாலை 6 மணிக்கு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். கிழக்கு அல்லது வடக்கு முகமாக தீபம் இருக்கட்டும். 1 நிமிடம் கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனக்கண்ணால் அந்த திருவண்ணாமலை தீபத்தை நினைச்சுக்கோங்க. உங்க கஷ்டங்களை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுற மாதிரி நினைச்சு அந்த திருவண்ணாமலை ஜோதியில் போட்டு எரித்து விடுங்கள். ஈசனா, என் பாரத்தை உன் காலடியில் இறக்கி வைத்து விட்டேன். இனி என்னை வழி நடத்துவது உன் பொறுப்பு என்று சரணாகதி அடைந்து விடுங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த தியானத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீங்களே பாப்பீங்க. ஏன் எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறாங்க தெரியுமா? அது வெறும் பக்தி மட்டும் கிடையாது, அதுல ஒரு பெரிய அறிவியலும் இருக்கு. பௌர்ணமி நிலவின் ஈர்ப்பு விசைக்கும் மலையில் இருக்கும் அபூர்வ மூலிகைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பௌர்ணமி இரவில் அந்த மலையிலிருந்து வீசும் காற்றில் பல நோய்களை தீர்க்கும் சக்தி இருக்கு. அன்னைக்கு சித்தர்கள் எல்லாம் அரூபமாக மனிதர்களோடு மனிதர்களாக நடப்பார்கள். உங்களுக்கு பெரிய பெரிய மந்திரங்கள் தெரியலைனா கூட பரவாயில்ல, அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொன்னா போதும். அருணா என்றால் பாவங்களை அழிக்கும் செந்நிறம், அசலா என்றால் அசைக்க முடியாத மலை. எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் சரி, தூங்க போறதுக்கு முன்னாடி 108 முறை அருணாச்சலா அருணாச்சலா என்று சொல்லிட்டு தூங்குங்க. மறுநாள் காலையில் உங்க பிரச்சனைக்கான விடை உங்க கைக்கு வரும். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற ஈகோ வந்தபோதுதான் ஈசன் இந்த நெருப்பு மலையாக உருவெடுத்தார். எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் நான் என்ற அகம்பாவம் இருந்தா ஈசனை நெருங்க முடியாது.
உங்க வாழ்க்கையில உங்களை ஏமாத்தினவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க ஈகோ எல்லாம் அந்த ஈசன் முன்னாடி ஒரு நாள் சுக்கு நூறாக உடையும். ஒரு சாதாரண மனிதர் பிசினஸ்ல பல கோடி நஷ்டமாகி தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி திருவண்ணாமலைக்கு வந்தார். அங்க ஒரு சாது அவருக்கு கொடுத்த ஒரு பிடி பிரசாதமும் அண்ணாமலையாரின் தரிசனமும் அவர் எண்ணத்தை மாத்தியது. இன்னைக்கு அவர் அதே பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிறார். ஈசன் எப்பவுமே நம்மள கீழே விழவிட மாட்டார் என்பதற்கு இதுவே பெரிய சாட்சி. கடைசியா ஒரு விஷயம், இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல இருந்த பாரம் பாதி குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஈசனின் பார்வை உங்க மேல விழுந்துடுச்சு. இனிமேல் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தால் உங்க கைகள் தானாகவே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்றோ அல்லது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்றோ தட்டச்சு செய்யட்டும். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மந்திரமாக மாறி உங்கள் வாழ்க்கையை காக்கும். இந்த பதிவு பல பேரின் கஷ்டங்களை தீர்க்கலாம். அதனால உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஈசனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த ஆன்மீக ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தெய்வ ரகசியம் சேனல். நன்றி, வணக்கம்.